ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பாருங்கள், எங்கள் வீட்டில் நாங்கள் வெளியில் ஒரு ஓரத்தில் ஒரு நெல்லிக்காய் செடி வச்சுருந்தோங்க. இது வச்சு ஒரு 1.5 வருஷம்தான் இருக்கும். இந்த செடியில் பாருங்கள் நெல்லிக்காய் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நெல்லிக்காய் வந்து காய்ச்சி கிடக்கு பாருங்கள். இங்கே பாருங்க. இது ஃபுல்லாக இந்த தண்டுகள்லையே எல்லாத்துலேயுமே பூ வந்து எப்படி பிடிச்சி கிடக்கு பாருங்க. மேலே அந்த கோணை மட்டும் பூ வந்திருக்குது. தண்டு முழுக்க நெல்லிக்காய் தாங்க. நாங்கள் 1 வருஷம் முடிஞ்சிச்சுங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் தான் ஆச்சு. என்னடா சரி இனிமேல் ரொம்ப வருஷம் இருக்க மாட்டேங்குது பூ வந்து காய் காய்க்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இல்லைங்க, இந்த செடியில் சீக்கிரமாக காய் விட்டுருச்சு எங்களுக்கு. இது வந்து எங்கள் வீட்டுக்கோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் எங்களுக்கு அவர் கார் வாங்குறதுக்காக கார் கம்பெனிக்கு போயிருந்தாங்க. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனிக்கு போகும்போது எங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து இந்த 2 செடி அவங்களுக்கு கொடுத்தாங்க. இது ஒன்று, ஒரு முல்சீதா பழம் ஒன்று. அவங்க வீட்டில் இடம் இல்லைம்மா, நீ வந்து வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கோ, நீ எதோ வீடு வாங்கிக்க சொன்னில, அவங்க கொண்டு வச்சுக்கோ சொல்லி இந்த செடி எனக்கு 2 செடியும் கொடுத்தாங்க. நான் அது பாதுகாப்பாக கொண்டு வந்து இங்கே கொண்டு வச்சேன். ஆனால் வச்சு பாருங்கள், நம்பவே இல்லை. நான் திடீர்னு வந்து பார்த்தா என்னடா பூ விட்டுருக்குதுன்னு பார்த்தா அதிசயப்பட்டேன். அப்புறம் பார்த்தா இவ்வளோ காய்ங்க. முல்சீதா செடி தான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் போடுறேங்க. அதில் இன்னும் காய்க்கல, நான் வளர்ந்துருக்கு, காட்டுறேன் பாருங்கள். எங்கள் பாப்பாவுக்கு இது பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். சாய்மில்லைக்கு அவள் அடிக்கடி வருவான். கொஞ்சம் முத்தலை மாதிரி ஒரு வெள்ளை கலர் ஆகிற காயெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகிறது பார்த்து ஒரு நாள் வாங்கி பிடுங்கி வாயில் போட்டு மென்னெடுத்து அடப்பாவோம். பாருங்கள் செடியோட சைஸை பாருங்கள், எவ்வளோ சோடு இருக்குது பாருங்கள். எப்படின்னு பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.